ஆகையால் தான் அனுபவித்த கொடுமைகளை ஒருபோதும் தன் தாயிடம் கூறியதில்லை. பண்டைய காலத்தில் ஜெங் வம்சத்து மனைவியின் பிள்ளைகள் மட்டுமே தந்தையை அப்பா என்று அழைக்க முடிந்தது. லான்ஜென் போன்ற சிற்றன்னையின் மகள்கள் தந்தையை பெரிய எஜமானர் என்று மட்டுமே அழைக்க வேண்டும். ஆனால் லான்ஜென்னுக்கு நல்ல தந்தை அமைந்தார். அவளுடைய பிறப்பின் மீது அவருக்கு எந்தவிதமான பாரபட்சமும் இருக்கவில்லை. அவள் நன்றாக படிப்பதற்காக சில புத்தகங்களையும் வாங்கிக் கொடுத்தார். தன் தாயைப் போலவே அவளும் நிறைய நூல்களை கற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். முதலாக புத்தகங்களை பெற்ற லான் ஜென் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் இது பக்கத்தில் இருந்த முதல் மனைவியின் மகளுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. சிற்றன்னையின் மகளும் படிக்கிறாளா என்று அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இரவு நெருப்பு மூட்டிக்கொண்டிருந்த போது லான்ஜென் புத்தகத்தை மார்போடு அணைத்து, எழுத்துக்கள் வெறும் கைகள் அல்ல, அவை உண்மையான பொக்கிஷ